Hi friends, good evening. Welcome to our channel. Friends, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், நம்ம பார்க்க போகிறது ரெண்டு ஸ்ட்ராட்டஜி. ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கும், இன்னொரு ஸ்ட்ராட்டஜி வந்து நிஃப்டிக்கும். நிஃப்டிக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி வந்து ஆல்ரெடி நம்ம 920 ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு 1.5 months பேக் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து நம்ம இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜியுமே நம்ம மிங்கிள் பண்ணி நம்ம வந்து அது ஆல்கோ பேஸில் நம்ம கொண்டு போகலாம். ஏன்னா ஆல்கோ பேஸில் நம்மளுக்கு வந்து அந்த ட்ரையல் பண்ணுற ஆப்ஷன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது. ஸோ நான் மேக்ஸிமம் இது ஃபுல்லாக பேக் டெஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பேக் டெஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறதுல இதில் எனக்கு பேங்க் நிஃப்டிக்கு தேவைப்படுற கேபிட்டல் எவ்வளோ கேபிட்டல் தேவைப்படுதுன்னா 30,000 கேபிட்டல் தேவைப்படுது. நிஃப்டிக்கு பொறுத்த வரைக்கும் 15,000 கேபிட்டல் எனக்கு தேவைப்படுது. ஸோ இது ரெண்டுத்துக்கு தனித்தனியாக மொத்தமாக 45,000 தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ நிஃப்டிக்கு யூஸ் பண்ணுறது 15,000 பார்த்தீங்கன்னா ஈவினிங் நம்ம பேங்க் நிஃப்டிக்கு யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இது வந்து ஸ்பெசிஃபைட் டைமிங்க்கு உண்டான என்ட்ரிஸ் தான். ஸோ இங்கே கீழே நான் பேக் டெஸ்ட் டேட்டா எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், என்ட்ரி ஆனது எக்ஸிட் ஆனது எல்லாமே இங்கே எடுத்து வச்சுருக்கு. ஸோ இதில் மேக்ஸிமம் லாஸ் ஆச்சுன்னா எவ்வளோ ஆகும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் டீட்டெயிலாக நான் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி இதை நீங்கள் ஓனாக பில்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் ஆஃப்டர் தட் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு 1 month நீங்கள் வந்து ஃபுல்லாக பேப்பர் ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லைவ் ட்ரேட் கொண்டு போங்க. பிகாஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா யாருக்கும் அமௌண்ட்டுன்றது வந்து சும்மா வர்றது கிடையாது. நான் சொல்லிட்டேன், அதனால இது வந்து 100% ஷுவராக இருக்கும் அப்படின்றதெல்லாம் இது பண்ணாதீங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆன பிறகு நீங்கள் வந்து இதை லைவில் கொண்டு போங்க. என்னென்னா இதில் வந்து நம்ம வந்து பையிங் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம ஹெட்ஜிங் ஆகட்டும் இல்லை அதர் இதை எதுவுமே நம்ம இதில் உள்ள கொண்டு வர போகிறது கிடையாது. நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து பியூர்லி பையிங் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். அந்த பையிங்க்கு வந்து 30,000 கேபிட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 71,000 இருக்குது. பட் இந்த 71,000 டோட்டலாக அந்த 30,000 கேபிட்டல் கிடைச்சிருக்குதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இப்போ நான் இந்த 30,000 கேபிட்டலுக்கு உண்டானதை ரிமூவ் பண்ணி விடுறேன். ஸோ எனக்கு வந்து 15,000 நிஃப்டியில் இருக்க என்ட்ரிக்கு வந்து எனக்கு கிடைச்ச ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 42,132. தென் வந்து பேங்க் நிஃப்டி எண்ட் ஆஃப் தி டேக்கு வந்து நான் யூஸ் பண்ணுற பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ப்ராஃபிட் வந்துருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ட்ரா டவுன் வந்து ரெண்டுலேயுமே கம்மியாக தான் வரும் கைஸ். ரெண்டுமே சேர்க்கும்போது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் பெருசாக வரும். பட் ஆனால் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து 70-40 ரேஞ்சில் வரும். இங்கே பாருங்கள் 69%, 70-30 வரும். வின்னிங் ரேஷியோ வந்து 70%, லாஸ் ரேஷியோ வந்து 30% இருக்கும். அதுலேயே மேக்ஸிமம் ஆவரேஜ் லாஸ் மேக்ஸ் ட்ராடவுன் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்மளால் தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் இருக்குமே தவிர்த்து டோட்டல் கேபிட்டல் வைப் அவுட் ஆகுமா அப்படின்றது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போயிடலாம். ரொம்ப வளவலன்னு போன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து 927 ஸ்ட்ராட்டஜியில் நம்ம பார்த்தலாம். அதில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது நிஃப்டி மட்டும்தான். ஸோ இந்த நிஃப்டியில் நம்ம எந்த டைம் ஃப்ரேமில் நம்ம என்ட்ரி ஆக போகிறோம், என்ட்ரி டைம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட என்ட்ரி டைம் வந்து 9:27. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 9:27 AM டு இங்கே வந்து நீங்கள் 3 o'clockனே வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம 2:45, ஏன்னா 2:50க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த என்ட்ரி கிடைக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2:45க்கு நான் வச்சிடறேன். தென் ஆஃப்டர் தட் இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் 1 பை கால் வீக்லி அண்டு செலக்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செலக்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எதுவும் போகிறது ஸ்ட்ரைக் டைப்பில் போயிட்டு இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ITM 1. ஸோ ITM 1 கொடுத்துட்டு நீங்கள் இங்கே ஆட் லெக் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வந்துடும். இங்கே வந்து செல்லுன்னு மாறி இருக்குது, அதை வந்து நம்ம பையின்னு மாற்றிக்கணும் கைஸ். ஸோ நீங்கள் மேலேயே பையின்னு மாற்றிருக்கணும், அதை நான் மாற்ற விட்டேன். ஒரு லாட்டு தான். பொசிஷன் வந்து பை பொசிஷன், ஆப்ஷன் டைப் வந்து காலு, எக்ஸ்பீரி வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி, ஸ்ட்ரைக் வந்து ITM 1 ஸ்ட்ரைக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரைக் செலெக்ஷனுக்கு உண்டான இதை முடிச்சிட்டோம். தென் வந்து அடுத்த இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ். மேக்ஸிமம் வந்து நம்ம அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 12 பாயிண்ட் வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். வித் பஃபரோடு சேர்த்து 12 பாயிண்ட் நம்ம இது பண்ணுறோம். தென் வந்து ட்ரையல் எஸ்எல் வைக்கிறோம். இதுக்கு வந்து ட்ரையல் எஸ்எல் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ், அதாவது எனக்கு வந்து எத்தனை பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா இங்கே வந்து எனக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் மூவ் ஆகணுன்றது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா 6 பாயிண்ட்ஸ் மூவ் ஆச்சுன்னா எனக்கு வந்து 1 பாயிண்ட் மூவ் ஆகும், அதாவது ஸ்டாப் லாஸில் 1 பாயிண்ட் மூவ் ஆகுன்ற மாதிரி கொடுக்குறேன்.
நிஃப்டியில் ஸ்பாட்டில் எனக்கு 6 பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா இங்கே வந்து எனக்கு 1 பாயிண்ட் மூவ் ஆகுன்னு சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா நம்ம எடுக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா 0.7 இருக்க டெல்டா தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 10 பாயிண்ட் ஏறாங்கன்னா இங்கே 7 பாயிண்ட் ஏறுவாங்க. ஸோ அந்த கணக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையலாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ட்ரையல் வந்து அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன் கைஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு 10 பாயிண்ட் போகும்போது 7 பாயிண்ட் போகுது. நம்ம இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கேஸ் அந்த 7 பாயிண்ட் டக்குன்னு ஏறிட்டு இறங்கினாலும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ட்ரையல் மூவ்மெண்ட் ஆயிருக்கும், இந்த ஸ்டாப் லாஸ்லேருந்து மூவ்மெண்ட் ஆயிருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையல் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அடுத்தது வந்து அடுத்த பாயிண்ட் எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் அவுட்டுக்கு உண்டான என்ட்ரி நம்ம கொடுக்க போகிறோம்னா இந்த இடத்துல ரேஞ்ச் பிரேக் அவுட்ன்ற இருக்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 927 to 930 ஏஎம்னு கொடுத்துட்டோம்னா இங்கே வந்து என்ட்ரி ஆன் ஹைன்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ இந்த என்ட்ரி ஆன் லோனு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து நிறைய மிஸ்டேக்கான வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. என்ட்ரி ஆன் ஹைன்னு மட்டும்தான் கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கால் சைடுக்கு ஃபுல்லாக செட்டப் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து புட் சைடுக்கு உண்டான செட்டப்பு. இப்போ வந்து இதையே பார்த்தீங்கன்னா இந்த இன்டூ மார்க்கு கீழே இருக்கிற இந்த கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து பேஸ்ட் ஆகிடும். பேஸ்ட் ஆன பிறகு இந்த இடத்துல வந்து எது எதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா இந்த பை பொசிஷன் மாற்ற வேண்டியதில்லை. இங்கே வந்து புட் பொசிஷன் சொல்லி மாற்றணும். ஆப்ஷன் டைப் வந்து பார்த்தீங்கன்னா புட் பொசிஷன் ஐடிஎம் 1. இந்த 930ன்றதை வந்து நீங்கள் மாடிஃபை பண்ண வேண்டியதில்லை. ஏன் மாடிஃபை பண்ண வேண்டியதில்லைன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட 927 to 930 அட ஹை கட் ஆகும்போது மட்டும்தான் என்ட்ரி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ வந்து 100 ரூபாயில் இருக்காங்க அப்படின்னா இவங்க 110 ரூபாய்க்கு மேலே போனால் தான் நம்மளுக்கு என்ட்ரி ஆகணும். கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி வரும்போது கால் சைடு அதே மாதிரி 100 ரூபாயில் இருக்காங்கன்னா அவங்க 110 ரூபாய்க்கு மேலே போகும்போது தான் கட் ஆகும்போது தான் என்ட்ரி ஆகணும். ஸோ அதுக்கு வேண்டி தான் இங்கே வந்து நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஹைன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட்டில் ரெண்டுமே ஹை தான். ஸோ கொடுத்துட்டு இங்கே வந்து இப்போ நான் இதோடைய பேக் டெஸ்ட் டேட்டாவும் பார்த்துலாம். கரண்ட் இயர் மட்டும் பார்ப்போம். நம்ம லாஸ்ட் இயர்க்கெல்லாம் போவேன்னா கரண்ட் இயர் மட்டும் இந்த ஜனவரியிலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட்டபிள் நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். இங்கே வந்து சேவ் ஸ்ட்ராட்டஜி கொடுத்துட்டு இங்கே நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே வந்து நான் ஸ்டார்ட் பேக் டெஸ்ட்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயரில் அவங்க எவ்வளோ ப்ராஃபிட்டபிள் வந்திருக்காங்க, எவ்வளோ லாஸ் வந்திருக்குன்றது வந்து இங்கே எனக்கு மேக்ஸிமம் இப்போ கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2000 ரூபா 2065 ரூபா மேக்ஸிமம் ட்ரா டவுன் வந்திருக்காங்க. சாரி, நான் 2022 எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். 2065 ரூபா மேக்ஸிமம் ட்ரா டவுன் வந்திருக்காங்க. 23 பொறுத்த வரைக்கும் 2610 ரூபா ட்ரா டவுன் வந்திருக்காங்க. ஸோ இதற்கு நான் யூஸ் பண்ண கேபிட்டல் எவ்வளோனா மேக்ஸிமம் நான் 15,000 கேபிட்டல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 15,000 கேபிட்டலில் வந்து எனக்கு வந்திருக்கிறது வந்து 44,812 வந்திருக்கு. ஸோ இதில் மேக்ஸிமம் வின்னிங் ப்ராபபிலிட்டி எவ்வளோ இருக்குன்னா 66%, 67%. லாஸ்ட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 33% வந்திருக்கு. மேக்ஸ் ட்ரா டவுன் வந்து 2610 ரூபா. மேக்ஸ் லாஸ் இன் சிங்கிள் ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா 1200 ரூபாயும், மேக்ஸ் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 3497 ரூபாயும் வந்திருக்கு கைஸ். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் மேக்ஸிமம் அவங்க என்ட்ரி ஆகிறது எங்கே, எக்ஸிட் ஆகிறது எங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டைம் வைஸாக வந்துடும் நம்மளுக்கு. மேக்ஸிமம் நீங்கள் இதில் செக் பண்ணிங்கன்னா இப்போ அந்த 12 பாயிண்ட்ஸ்ன்றது தான் இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் வந்திருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனில் பாருங்கள், அவங்க வந்து அப் சைடில் மூவ்மெண்ட் ஆகிட்டு திருப்பி டவுன் சைடு வந்தாங்காட்டி அந்த ட்ரையல் ஸ்டாப் லாஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல அடிச்சிருக்கு. ஸோ இதுக்கு வேண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரையல் கொடுங்கன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த ட்ரையல் வந்தாங்காட்டி தான் இங்கெல்லாம் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டபுளாக வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரி வந்திருக்கும், பிஇ என்ட்ரி வந்துட்டு அப்படியே டவுன் சைடில் ஆனாங்காட்டி பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த 12 பாயிண்ட்ஸ்ன்றது வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. மற்றபடி எல்லாமே மேக்ஸிமம் உங்களுக்கு அப் சைடில் போகும்போது தான் ட்ரையல் பண்ணுவோம் கைஸ். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரி ஆனதுலேருந்து ஒரு 10 ரூபா மூவ்மெண்ட் ஆன பிறகு தான் உங்களுக்கு ட்ரையல் பண்ணவே ஆரம்பிக்கும். அதற்கு முன்னாடியே உங்களுக்கு திரும்பிடுச்சுன்னா அந்த ட்ரையல் அடிக்காது. உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ்க்குண்டான சான்சஸ் தான் அதிகம். ஏன்னா இந்த 600 ரூபா எப்படி ட்ரையல் பண்ணியிருப்போம், அப்புறம் எப்படி 600 ரூபா லாஸ் வரும்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் வரலாம். அதுக்கு வேண்டி தான் நான் இப்போ கிளியராக சொல்லிட்டேன் கைஸ். ஸோ இப்போ வந்து அடுத்த ஸ்ட்ராட்டஜி பார்த்துடலாம். அடுத்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பேங்க் நிஃப்டிக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி. இந்த பேங்க் நிஃப்டிக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜிக்கு தான் நான் சொல்லியிருந்தேன் 30,000 வந்து கேபிட்டல் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். நிஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15,000 தேவைப்படும். பேங்க் நிஃப்டிக்கு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 30,000 தேவைப்படும். ஏன் 30,000 தேவைப்படும்னா இங்கே வந்து நம்ம 2 லாட்டாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து என்ட்ரி டைம் நம்ம எப்போனா 2:55, எக்ஸிட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3:25. ஓகேங்களா? 3:25. இங்கே வந்து சேம் அதே மாதிரி பையின்னு நம்ம மாற்றிக்கிறோம். காலு
போட்டு வீக்லி இங்கேயும் இந்த மணி 1 ஆட் லெக் கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாட் சைஸ் வந்து 2 லாட் சைஸாக போடுறோம். நீங்கள் ஒரு லாட் சைஸாக போட்டு ரன் பண்ணுறதெல்லாம் பண்ணலாம். ஒரு லாட் சைஸாக போட்டு ரன் பண்ணுறீங்க அப்படின்னா நிஃப்டிக்கு யூஸ் பண்ணுற அதே 15,000 வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ப்ராஃபிட்டபிளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஸோ அதில் ஏன்னா இது வந்து ரொம்ப டைம் ஃப்ரேமெல்லாம் எடுக்காது. மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து ஐடிஎம் 1 எஸ்எல் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் 12 பாயிண்ட்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ எஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 o'clock ஏன் வந்து அந்த டைமில் கம்மியாக ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும், இங்கே வந்து 20 கூட கொடுக்கலாம். 20 கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 20 ஸ்டாப் லாஸ் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பெரிய லாஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ வந்து இங்கே வந்து நம்ம 12ன்னு சொல்லி கொடுக்குறோம். தென் வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3, இங்கே வந்து 6, இதில் வந்து 50% நான் எடுக்கிறேன். இதில் வந்து 50%, அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு 6 பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆச்சுன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 3 பாயிண்ட் வந்து மூவ்மெண்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம இங்கே கொடுக்குறோம். ஸோ இதில் ஏன் இப்படி வருதுன்னா நம்ம ஒரு இது பண்ணி வச்சுருப்போம், எக்ஸ் இந்த அளவுக்கு மூவ்மெண்ட் ஆச்சுன்னா ஒய் இந்த அளவுக்கு மூவ்மெண்ட் ஆகு அப்படின்றத கொடுத்துருப்போம். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கோடெஸ்ட்டில் என்ன இருக்குன்னா ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து ஒய், அதுக்கப்புறமே எக்ஸ்ன்றது இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் நிறைய டைம் நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் 6-3 தான் நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா தெரிஞ்சு 6-3 போடக்கூடாது, 3-6 போட்டால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிள் வந்து ஜாஸ்தியாக வருது. நான் வந்து 6 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்டுக்கு 3 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் நம்ம பார்த்தீங்கன்னா எனக்கு லாஸ் ரொம்ப ஜாஸ்தியாக வந்தது. அதுக்கப்புறமா தான் நான் மேக்ஸிமம் உட்காந்து அனலைஸ் பண்ணேன், எதனால இது தவறு நடக்குதுன்னு அனலைஸ் பண்ண பிறகு தான் எனக்கு வந்து இந்த இடத்துல நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்றது தெரிஞ்சு இந்த இடத்துல நான் மாற்றின பிறகு தான் எனக்கு நல்லா ப்ராஃபிட்டபிளாகவே மாறிச்சு கைஸ். ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புட் சைடுக்கு உண்டான பொசிஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புட்டை தான் மாற்ற போகிறோம். சாரி, இதில் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 255 to 305. ஓகேங்களா? இங்கே பிஎம்னு மாற்றிக்கோங்க, ஈவினிங் டைம். 305 ஹை. அதே மாதிரி இங்கே ரேஞ்ச் பிரேக் அவுட்டில் இங்கேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 305 ஹை. இங்கே வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே வச்சுக்கோங்க, அண்டர்லைனிங்கில் வைக்காதீங்க. அண்டர்லைனிங்கில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் மூவ் ஆகிருக்கும், பட் அண்டர்லைன் மூவ் ஆகிருக்காது. ஸோ அண்டர்லைன் மூவ் ஆகிருக்காதுன்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல என்ட்ரியும் கிடைக்காது. அதே மாதிரி அந்த இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிள் ரேஷியோவை அடி வாங்கிருங்க. ஸோ லாஸ்ட் ஜனவரியிலேருந்து நான் இப்போ வரைக்கும் எடுத்திருக்கேன். நான் இது சேவ் கொடுத்துட்றேன். இது வந்து எண்ட் ஆஃப் தி டே பேங்க் நிஃப்டி. டன் கொடுத்துட்டேன். ஸ்டார்ட் பேக் டெஸ்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எனக்கு ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் 18,000 ரூபா வந்திருக்கு. அதாவது ஈவினிங் டைமில் நான் எடுக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 18,000 ரூபா வந்திருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம மெர்ஜ் பண்ணி எவ்வளோ ப்ராஃபிட்டபிள் மேக்ஸிமம் வருதுன்றதை பார்த்துருவோம். அதே மாதிரி இவங்களுடைய வின்னிங் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 60% வரும். லாஸ் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 40% வரும். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து ட்ரா டவுன் எவ்வளோ வருது, நம்மளுக்கு வந்து எவ்வளோ லாஸ் வரப்போகுது, அதை தான் வந்து நம்ம மெயினாக பார்க்கணும். மேக்ஸிமம் உங்களுக்கு ட்ரா டவுன் வந்து பார்த்தீங்கன்னா 3,000 ரூபா வந்திருக்கு. சிங்கிள் ட்ரேடில் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 789 ரூபா வந்திருக்கு. மேக்ஸிமம் ப்ராஃபிட் இன் சிங்கிள் ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1621 ரூபான்னு வந்திருக்கு. இங்கே பாருங்கள், மேக்ஸிமம் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ராஃபிட்டபிள் உங்களுக்கு நிறையவே வரும். இதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜஸ் வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும்னு சொன்னதுக்கான ரீசன் இதுதான். ஸோ இங்கே பாருங்கள், இந்த அன்னைக்கு என்ட்ரி ஆகிட்டு அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் ஆகிட்டு திருப்பி டவுன் சைடில் வந்தாங்காட்டி ட்ரையல் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. ஸோ ட்ரையல் ஸ்டாப் லாஸ் இருக்குன்னா அதில் காஸ்ட் டு காஸ்ட்லி எக்ஸிட் ஆயிடுச்சு. ஸோ எதனால வந்து நான் மேக்ஸிமம் ஆல்கோவை நான் போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 306 என்ட்ரி ஆகி 307 வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து என்ட்ரி எக்ஸிட் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிஸ்டம் பேஸ்டாக போய்க்கிறோம். இப்போ வந்து பாருங்கள், இங்கே 311க்கு என்ட்ரி இருக்காங்க, 312க்கு எக்ஸிட் இருக்காங்க. இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று ஸ்டாப் லாஸை போட்டு ஸ்டாப் லாஸை கேன்சல் பண்ணி அதுக்கப்புறம் டார்கெட் போடும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய லாஸுக்கு கொண்டு போய் விட்டுரும். ஸோ அதனால தான் நம்ம மேக்ஸிமம் வந்து ஆல்கோ சைட்லேயே நம்ம போகிறது. ஸோ ஆல்கோ சைடில் போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம பார்த்துக்கிட்டா போதும். நம்ம ரெகுலரைஸாக எப்பொழுதுமே பார்த்துட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது கைஸ். ஸோ இது வந்து போர்ட்ஃபோலியோவில் போட்டு நம்ம எவ்வளோன்ட்டு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தலாம்.
இதில் வந்து சேனல் நேம் கொடுக்குறேன் டிபிடின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஜனவரி 1 டு ஜனவரி 1 2023க்கு நம்ம போய்க்கலாம். ஏன் 22க்கு நம்ம போயிட்டு நம்ம ஜனவரி 23லேருந்து இப்போ வரைக்கும் 21 நேற்றுக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆன வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ரன் போர்ட்ஃபோலியோ மேக்ஸிமம் இந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக 62,819 வந்திருக்கு கைஸ். ஓகேங்களா. லாஸாக வந்து பார்த்தீங்கன்னா 1950 ரூபா வந்திருக்கு இந்த கரண்ட் இயரில் மட்டும். நம்மளுக்கு வந்து இதில் வின்னிங் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்ட்ராட்டஜிலையும் சேர்த்து வரும்போது பார்த்தீங்கன்னா 71%, லாஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 29% வருது. அங்கே வரும்போது ப்ராஃபிட்டபிள் ஜாஸ்தியாக வந்துச்சு, இங்கே வரும்போது ப்ராஃபிட்டபிள் கம்மியாக வருது. ஏன் வருதுன்னா இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மெர்ஜாய் தான் வந்து நம்மளுக்கு டோட்டல் போர்ட்ஃபோலியோவாக காட்டும். ஸோ அந்த மாதிரி போர்ட்ஃபோலியோவாக காட்டும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி தவிர ஏன் வந்து நான் 2 ஸ்ட்ராட்டஜியும் ரன் பண்ண விடுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு சில நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ் இருந்திருக்கும். மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் வந்துருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிஃப்டியில் எடுக்கிற பேங்க் நிஃப்டியில் எடுக்கிற என்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபுளாக வரும். ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு என்ட்ரியுமே எடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன். இப்போ வந்து பாருங்கள், இந்த இடத்துல 2 என்ட்ரி எடுத்திருக்காங்க. இங்கே ஒரு 82 ரூபான்றது இருக்குது. இந்த 82 ரூபான்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் சார்ஜஸ் வரும். இங்கே பாருங்கள் 180 இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி இப்போ வந்து நான் எண்ட் ஆஃப் தி டே மட்டும் நான் இது பார்க்குறேன். அதோட பேக் டெஸ்ட் மட்டும் நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்க, இதில் வந்து 80 ரூபா வந்துருக்கு. அடுத்தது 180. இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஃபிட்டாக வரும்னு சொல்லி யோசிக்காதீங்க. மார்க்கெட் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ட்ரெண்டு நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதில் நல்ல ப்ராஃபிட்டபிள் நிறைய ப்ராஃபிட்டும் கிடச்சிருக்கு. இப்போ பாருங்க, ஒரு லாட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு லாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 788 ரூபாலாம் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து நான் என்னென்னா இப்போ வந்து நான் சொன்னேன் அதில் 30K யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் இப்போ நீங்கள் ஒரு லாட்டு நான் போதும் ப்ரோ அப்படின்னு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு லாட்டுக்கு எவ்வளோ தேவைப்படும்னா 450 நம்ம இது பண்ணுவோம். மினிமம் 450 நான் போட்டுட்டு இன்டூ 30 போடுறேன்னா எனக்கு வந்து டோட்டலாக வந்து 13,500 எனக்கு இந்த இடத்துல தேவைப்படும். இன்கேஸ் இல்லை நான் 2 லாட்டாகவே போட்டுக்கிறேன் ப்ரோ, எனக்கு எண்ட் ஆஃப் தி டேயில் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க வந்து எண்ட் ஆஃப் தி டே போடுறீங்க அப்படின்னா நியர்லி பாருங்கள் 81,000 நம்மளுக்கு ப்ராஃபிட்டபிள் வந்திருக்கு. மேக்ஸிமம் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபா வந்திருக்கு. ஸோ வந்து 30,000 அப்படின்னு போடும்போது பார்த்தீங்கன்னா 30,000க்கு 80,000ன்றது வந்து நல்ல ப்ராஃபிட் தான். என்னென்னா உங்களுக்கு வின்னிங் ரேஷியோவும் நல்லா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸும் மேக்ஸிமம் மினிமைஸ்டாக இருக்குது. ரொம்ப மேக்ஸிமைஸாக போல் மினிமைஸ்டாக இருக்குது. அதே மாதிரி ட்ரா டவுன் பீரியடும் இதில் கம்மி தான் கைஸ். ஸோ அதனால் மேக்ஸிமம் இது என்னென்னா உங்களுக்கு வர என்ட்ரியே மொத்தம் 4 என்ட்ரி தான் வரும். இன்கேஸ் காலையில் ஒரு 2 என்ட்ரி வருது. இப்போ இந்த நாளில் பாருங்கள் 2 என்ட்ரி காலையில் வந்திருக்கு, ஈவினிங் என்ட்ரியே வந்திருக்காது 20ஆம் தேதி நேத்திக்கு. ஏன்னா நேத்திக்கு வந்து நிஃப்டியில் மட்டும் தான் என்ட்ரி வந்தது, வந்து பேங்க் நிஃப்டியில் என்ட்ரி வரல. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நாள் பாருங்கள் 19ஆம் தேதி பேங்க் நிஃப்டியில் 2 என்ட்ரி, நிஃப்டியில் 2 என்ட்ரி. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வரதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேக்ஸிமம் இதில் வந்து 4 என்ட்ரி தான் வரும். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா 10 என்ட்ரி வருமா 20 என்ட்ரி வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது. மேக்ஸிமம் வந்து 4 என்ட்ரி, மினிமமாக 2 என்ட்ரி அவ்வளோதான். இல்லைனா ஒரு சில நாளில் ஒரே ஒரு என்ட்ரி தான் நிற்கும். ஓகேங்களா. இங்கே பாருங்கள், மேக்ஸிமம் ட்ரா டவுன் இந்த வருஷத்தில் 2,684 ரூபா. இந்த இடத்துல ஒரு 3,000 ரூபா தான் லாஸ் வந்திருக்கு ஜனவரி மாதத்தில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மே மாதத்தில் ஒரு 1,200, ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு 1,000 ரூபா, 1,627 ரூபா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1,200 ரூபா இப்படி தான் வருதே தவிர்த்து. ஸோ இந்த கியூமுலேட்டிவ் ப்ராஃபிட் நம்ம பார்த்துங்க இந்த வருஷத்தில் நம்மளுக்கு வந்து 80,826 ரூபா கிடைக்கிது. ஸோ இதற்கப்புறம் தான் நம்ம இதில் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 80,000 ரூபா இருக்குன்னா இதில் வந்து என்னென்னா ஒரு 10% என்ட்ரி உங்களுக்கு அடிக்காமல் போனாலும் மிச்சம் இருக்க 70,000 ரூபான்றது வந்து ப்ராஃபிட்டபிள், நல்லா ப்ராஃபிட்டபுளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கைஸ். ஸோ சாரி கைஸ், கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போச்சு. ஸோ இதை கொஞ்சம் இன்டெப்த்தாக சொல்கிறங்காட்டி இதுதான் லென்த்தாக போயிடுச்சு. ஸோ இதை பற்றி அப்டேட்ஸ் வேணும்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அங்கே ஜாயின் ஆகிட்டு உங்களுடைய டவுட்ஸ் கேட்கலாம். டெய்லி வந்து நம்ம டிஸ்கார்டில் வந்து லைவ் வந்துட்டு இருக்கோம் கைஸ். ஸோ ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுற நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் வந்து ஆல்கோ டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கோ டெஸ்ட்டோட ரெஃபரல் லிங்க்கும் கீழே அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் ஆல்கோ டெஸ்ட்டில் போய் பண்ணுறீங்க அப்படின்னா 25 கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இங்கே மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த 25 கிரெடிட்ஸ் கொடுக்குறாங்க. இதுவே நம்ம லிங்க்கு கீழே போகிறீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 100 கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ வந்து ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுற நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.